அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். நேற்றைய தினம் நான் போட்ட வீடியோவுக்கு நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க, ரொம்பவே நன்றி. அதே போல் எல்லோரும் கவலைப்படுறீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரையில் எனக்கு இந்த சம்பவம் நடந்ததில் மிச்சம் சந்தோஷம். ஏன்னா நான் ஒரு யூடியூபர் என்ற வகையில் எனக்கு இந்த நடந்த சம்பவத்தால் இன்னும் பலரை ஆபத்துக்கள்லேருந்து காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது தான் உண்மையிலேயே சந்தோஷம். நான் என்றைக்குமே சொல்கிறது தான், 1000 பேரை காப்பாற்றணும்னா ஒரு ஆளை பலி கொடுக்கணும்னா அந்த ஒரு ஆள் நானாகவே இருந்துட்டு போகிறேன்றது தான் எப்போவுமே என்னுடைய ஒரு விருப்பம். ஏன்னா நம்மளுடைய தொழிலாளர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் எந்த சூழல்லையும் எங்கேயுமே அவங்களுடைய பணத்தை இழந்துடக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய ஒரே நோக்கம். அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி நீங்களும் கவனமாக இருங்க. ஃபேஸ்புக்கில் ஆஃபர்கள் ஏதாவது இந்த கேஎஃப்சி, மெக்டொனால்ட்ஸ் அப்படி ஏதாவது ஒன்று போட்டிருந்தாங்கன்னா தயவு செய்து அதை கிளிக் பண்ணாதீங்க. டைரெக்டாக அவங்களுடைய அப்ளிகேஷன்களில் மட்டுமே உங்களுடைய பரிவர்த்தனைகளை வச்சுக்கோங்க. இனிமேல் கவனமாக இருங்க. ரொம்ப நன்றி. எனக்காக பிரார்த்தனை பண்ணின பரிதாபப்பட்ட அனைவருக்குமே. குவைத் தினார் மதிப்பு பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 977 ரூபாய் 40% உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 10% உள்ளது. இது அல் முசைனி எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு பார்த்தலாம் இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 983 ரூபாய் 35% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 70% உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு பார்த்தலாம் இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 983 ரூபாய் 61% உள்ளது. 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 984 ரூபாய் 61% உள்ளது. இந்தியாவுக்கான ரூபாய்கள் 279 ரூபாய் 80% உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களுக்கு 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக தொடர்பு கொள்ளுங்க. தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்க. குவைத்தில் பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்து தினந்தோறுமே தெரிய தராது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதானே. ஏன்னா ஒரு டீட்டெயில்ஸ் கூட நீங்கள் பிளவிட்டுருக்க மாட்டீங்க, ஆனால் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க அதை பிளவிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனம். குவைத்தில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், UJ, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷாஃபா எக்ஸ்சேஞ்ச், அல்முல்லா, அல் முசைனி, சுலைமானி, அல் முகாசிம் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதையும் குறிப்பாக ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரையில் வெறும் 900 ஃபில்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக இருப்பிடுறாங்க. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், UJ, அல் ஷாஃபா இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக இருப்பிடுறாங்க. அதே போல் ஜஹராவில் சுலைமானி, அல் முகாசிம் எக்ஸ்சேஞ்ச், இந்த எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ARY எக்ஸ்சேஞ்சுக்கு பக்கத்தில் இருக்குது ஜஹராவில். இவங்க வெறும் 750 ஃபீல்ஸ் மட்டுமே தான் இது வரைக்கும் கட்டணமாக அனுப்புகிறாங்க. நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமாக கொடுக்குறாங்கன்னு தெரிந்தாலும் மறக்காம கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 757 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 28 தினார் 883 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 269 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 9 ஃபீல்ஸ். மீண்டும் ஒரு 200 ஃபீல்ஸால் கம்மியாகி இருக்குது. தங்கம் வாங்குறவங்க இந்த நாட்களில் தாராளமாக வாங்கிக்கோங்க, இன்னும் அதிகரிக்கத்தான் வாய்ப்பு இருக்குது. குவைத் அபாய எச்சரிக்கை 60 டிகிரி வரைக்கும் செல்சியஸும் அதிகரிக்கும் வெப்பம். அதே போல் தூசியுடன் கூடிய காற்று சுவாசத்தில் பிரச்சனை ஏற்படுத்தும். அதே போல் இப்போவே உங்களுடைய பணங்களை அனுப்பிக்கோங்க. அதிகமாக பணம் வச்சுருந்தீங்க ஆபத்து தான், கடைசியில் ஜெயிலுக்கும் போக வரும், பணத்தை இழக்க வரும். இராணுவ பாதுகாப்பு அதிரடியாக குவிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி ஆஷுரா 10வது முஹர்ரம் மிக முக்கியமான பாதுகாப்பு நடவடிக்கைகளோட ஆரம்பம். அதே போல் வாகன விபத்துக்கள்லேருந்து தவிர்த்துக்கோங்க, ரொம்ப கவனமாக இருங்க. முக்கியமான பல தகவல்கள் இருக்குது, தயவு செய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். குவைத்துடைய வானிலை ஆய்வாளர்கள்
ஆய்வாளர் பெதர் அல் அமீரா, இசா அல் ரமதான், ஃபஹத் அல் ஒத்தாய்பி, இந்த மாதிரி பலருமே தொடர்ந்துமே அவேர்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. குவைத்துடைய வானிலை இனி வரும் நாட்களில் வெப்ப சூழல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு. அதே போல தான் தூசியுடனுடைய காற்று, இந்த தூசி காற்று வந்து தொடர்ந்துமே நேற்றைய தினம் கூட பார்த்திங்கன்னா தூசி காற்று வந்து சாதாரண நிலைமையில் காலையில் வரைக்கும் நல்ல ஸ்டேபிளாக இருந்துட்டு மறுபடியும் ஆரம்பித்தது. ஏன்னா நிறைய பேர் இந்த வண்டி கழுவுறவங்க விடிய காலையில் பார்ப்பாங்க, நல்லா தான் இருக்குது கிளைமேட் அப்படின்னு வண்டியை கழுவி விட்டுருங்க. ஆனால் மதிய நேரம் ஆகும்போது தூசியாக இருக்கும். இந்த தூசி காற்றால் மிகப்பெரிய ஒரு தலைவலி இந்த வீடுகளில் வேலை செய்யக்கூடிய சாரதிகள் மற்றும் பணிப்பெண்களுக்கு, வாகனம் கழுவுறதுல உள்ள பிரச்சனை. அதே மாதிரி நேற்றைய தினம் போட்ட வீடியோ அதில் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, தண்ணியை லிமிட்டாக பாவிக்கக்கூடிய, அதாவது ரோடு ஃபுல்லாக தண்ணி நனைஞ்சு ரோட்டில் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி, ஓடை மாதிரி தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி வண்டி கழுவாமல் லிமிட்டான தண்ணீர் உபயோகிக்கக்கூடிய, அதாவது இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணக்கூடிய பைப் மாதிரி ஏதாவது ஒரு செட்டப் இருந்துச்சுன்னா தண்ணீரும் கம்மியாக யூஸ் ஆகும், வண்டியும் நல்லா கழுகப்படும். அதுக்கு ஏற்றாற் போல் தண்ணீரை வந்து உபயோகிங்க. அதே மாதிரி ரோடு கழுவுறது, பார்க்கிங்கை கழுவுறது, இந்த மாதிரி வேலைகள்லேருந்து தவிர்த்துக்கோங்க. தண்ணீர் அதிகமாக வீண்விரயமாகினால்தான் அந்த ஃபைனை வந்து போடுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. மற்றும்படி நீங்கள் தண்ணீர் எந்த அளவுக்கு லிமிட்டாக பாவிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது ஸ்ப்ரே பண்ணி தண்ணியை பாவிக்கிறதால தண்ணீருடைய பாவனை குறையும், அதே மாதிரி சுத்திகரிப்பு வேகமாக இருக்கும். இப்போ நீங்கள் தண்ணீரை நார்மலாக அடித்து கழுவுறதுக்கும் ஸ்ப்ரே பண்ணி அடிக்கிறதுக்கும் வேகத்தில் வித்தியாசம் இருக்குது, தண்ணீரும் குறைவாக இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபைன் போட மாட்டாங்கன்னு. அதிகமாக தண்ணீர் பாவிச்சா கட்டாயம் ஃபைன் போடுவாங்க. அதே போல் குவைத்தில் தற்போது மணி லாண்ட்ரிங் சம்மந்தமாக நான் நினைக்கிறேன், நான் இந்த நியூஸ் சேனல் ஆரம்பித்த காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த அவேர்னஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். உண்டியல் மூலம் பணம் அனுப்பாதீங்க, அதே மாதிரி சட்ட விரோதமாக அதிகமாக பணம் சேர்த்து வைக்காதீங்க. இப்போ உண்மைக்குமே நீங்கள் ஒரு வீட்டில் வேலை செய்கிறீங்க, சாதாரணமாக உங்களுக்கு மாதம் 100 தினார் சம்பளம் கிடைக்குது. அந்த 100 தினாரில் செலவு போக மிகுதி அப்படியே நீங்கள் இங்கேயே சேர்த்து வாரீங்க. அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய பணத்துக்கான சோர்ஸ், உங்களோட சோர்ஸ் இன்கம், எங்களுடைய பணம் எங்கேருந்து வந்துச்சு, இந்த பணம் சேமிப்புக்கான காரணம் என்ன அப்படின்ற சரியான டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டுமே தான் உங்களுடைய பணம் உங்களுக்கு சொந்தம். இப்போ சாதாரணமாக இந்த ஊண்டியலில் அனுப்புகிறவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே இப்போ நீங்கள் சம்பளம் போடுற பணத்தை வந்து உங்கள் கையிலேருந்து வாங்கிட்டு நாட்டில் யாராவது அந்த பிளாக் மணி, அதாவது லஞ்ச பணம், வேறு ஏதாவது சட்டவிரோதமாக சம்பாதிச்ச பணத்தை அவங்க பதுக்கி வச்சுருப்பாங்க. அந்த பதுக்கல் பணத்துலேருந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அங்கேருந்து பணத்தை போட்டுருவாங்க. அப்போ அவங்களுடைய பணம் எல்லாமே இங்கே கருப்பு பணமாக இருந்தது எல்லாமே இங்கே வெள்ளை மணியாக சேர்ந்து வரும். சட்டவிரோத பணமெல்லாம் அங்கே முடிச்சுட்டு இங்கேருந்து இந்த பிளாக் மணியில், அதாவது உண்டியலில் அனுப்புகிறவங்க அவங்களுக்கு லீகலாக இங்கேருந்து அனுப்புவாங்க. அப்போ வெளிநாட்டிலேருந்து போகிற பணம் கருப்பு பணம் வெள்ளையாகிடும். அந்த மாதிரி அதால் இந்த மாதிரி பணத்தை சேர்த்து வச்சுருக்கிறவங்க, இப்போ இவங்க இந்த ஊண்டியல் அனுப்புகிறவங்க சேர்த்து வச்சுருக்கக்கூடிய பணம் அவங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு கேட்டால் கிடைக்காது, அவங்கள்ட்ட எதுவுமே ப்ரூஃப் இருக்காது. அதனால் அந்த பணமும் பறிமுதல் செய்யப்படும், அவங்களும் ஜெயிலுக்கு போவாங்க. அதனால் தயவு செய்து யாரும் சட்டவிரோதமாக இந்த நாட்டில் பணம் சேர்த்து வைக்காதீங்க. அதே மாதிரி ஊழல்வாதிகளுக்கும் லஞ்சம் வாங்குறவங்களுக்கும் கருப்பு பணத்தை சேர்த்து வச்சுருக்கிறவங்களுக்கும் நீங்கள் உதவி பண்ணின மாதிரி தான் போகும் இந்த ஊண்டியல்கள் அனுப்புகிறதால. ஹவாலா பண்ணுறதை தயவு செய்து நிறுத்திக்கோங்க, ரொம்ப கவனம். அதே மாதிரி விசாரத்து தர்பியா, குவைத்துடைய கல்வி அமைச்சகம் ஜெனுப்சுராவில் இப்போதைக்கு வரைக்கும் பார்க்கிங் ஒன்று இல்லாததால் கண்ட இடத்துல ரோட்டில் தான் வாகனம் நிறுத்த வேண்டிய சூழல் இருக்குன்னு ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாரு. வாகனங்கள் நிறுத்தும் போது தயவு செய்து ரொம்ப கவனம், கல்வி அமைச்சு பக்கம் போகிறவங்க. வாகன விபத்துக்கள் தொடர்ந்துமே பதிவாகிட்டே இருக்குது, ஒவ்வொருத்தருடைய உயிரும் பறி போய்கிட்டே இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனம் வாகன சாரதிகள். அதே போல் 212ஆம் நம்பர் ரோடு அதில் வந்து ஃபேஹில் எக்ஸிட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கதா இந்த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் தெரிவிச்சிருக்கிறாங்க. இனிமேல் மங்கா ஃபேஹில் பக்கம் இருந்து வரும்போது நீங்கள் ஃபேஹிலுக்கு எக்ஸிட் எடுத்து குவைத் சிட்டி பக்கம் வரலாம். அதே போல் குவைத்துடைய போக்குவரத்து துறை மிக முக்கியமான தகவல் ஒன்று தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்றையிலிருந்து உங்களுடைய டேமேஜ் ஆகின லைசன்ஸ், ஏதாவது டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான அனைத்து பரிவர்த்தனைகளையும் ஒன்று சஹல் அப்ளிகேஷன் மூலம் நீங்கள் பரிவர்த்தனைகளை முடித்துக் கொள்ளலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அஹ்மதி மற்றும் ஜஹரா இந்த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட் ஆஃபீஸ், அதாவது தலைமை காரியாலயங்கள், அதாவது அஹ்மதியிலையும் ஜஹராவிலையும் இருக்கக்கூடிய தலைமை காரியாலயங்களில் மட்டும்தான்
பெற்றுக்கொள்ள முடியும். மிஸ் ஆகின லைசனாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸாக இருக்கலாம். அதே போல் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் சஹல் அப்ளிகேஷன் மூலம் உங்களால் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி லைசன்ஸ் எடுக்காமல் தயவு செய்து யாருமே வண்டி ஓட்டாதீங்க. வீட்டில் பாபா மாமா எவ்வளவுதான் நாங்கள் பெரிய ஆள், நான் போலீஸ் அப்படி இப்படின்னு சொன்னாலும் கூட 350 தினார் ஃபைன் மற்றும் 3 மாத சிறை தண்டனை லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டினீங்கன்னா பிடிபடுவீங்க அப்படின்றத அனைவரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. புதிதாக வந்த சாரதிகள். ஷியா மக்களுடைய முக்கியமான ஒரு நாளாக ஆஷுரா எனப்படும் முஹர்ரம் 10 வந்து மிகவும் ஃபேமஸாக இருக்கும். குவைத்தில் பார்த்திங்கன்னா இராணுவத்தை பாதுகாப்புக்காக எடுத்திருக்காங்க, ஸ்பெஷல் ஃபோர்ஸை. அதே மாதிரி அனைத்து பகுதிகளிலையும் அதிகமான பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அனைவருமே எங்கே போனாலுமே பாதுகாப்பு அதிகமாக இருக்கும். இன்றைய நாள் டிராஃபிக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு பகுதிகளில் ஹுசைனியாஸ்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் ரொம்ப கவனமாக இருங்க. இனி வரும் நாட்களில் பாதுகாப்பு ரொம்ப தீவிரமாக இருக்கும். أول شيء يعطيكم العافية، ومهما أقول في الحرس الوطني فأنا أقول مقصر، ولكن صاحب السمو عسى الله يطول عمره وهو كان آمر الحرس الوطني ويقول هذيل هم ذراعكم اليمين، أي وقت تحتاجونهم ترى فزاعة. صح ولا أنا غلطان؟ صح. إنزين وأمانة أنا من استلمت وزارة الداخلية أي واجب قاعد أتصل بالحرس الوطني يسبقوني في الكلام. يعني إذا بيتكلم كلمة أكون أنا عاجز عن شكر الحرس الوطني في مساعدته لا وزارة الداخلية ولا أي واجب حق الكويت، وهذا واجبنا كلنا من أنا كوزير داخلية لأصغر عسكري موجود عندكم. والله يعطيكم العافية.